இன்னைக்கு புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த அரிசி எடுத்துக்கோங்க. இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கை வச்சு திருகி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கழுவின அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணின்ற ரேஷியோவில் மொத்தம் 4 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதம் வடித்து கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன். அதே போல் தண்ணியோட அளவு நம்ம யூஸ் பண்ணுற அரிசிக்கு பொறுத்து மாறுபடும். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு பொதுவாக எந்த அளவு தண்ணி வச்சு வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. அதே மாதிரி எத்தனை விசில் வைப்பீங்களோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வடித்த சாதம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 60 கிராம் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இந்த புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. புளி கரைசல் ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம இந்த புளியோதரைக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பொருட்கள் கரிஞ்சு போயிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். கருப்பு எள் சேர்த்தோன்னா புளியோதரை டார்க் கலர் கொடுக்கும். அதனால் வெள்ளை எள் சேர்த்து பண்ணோன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், லோ ஃப்ளேமில் வச்சு. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுக்கோங்க. இந்த 2 கப் அளவு அரிசிக்கு இந்த அளவுக்கு பொடி கரெக்டாக இருக்கும். இந்த பொடி எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த பொடி ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான வேர்க்கடலை சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம புளியோதரையில் வேர்க்கடலை சேர்த்து பண்ணும்போது அதோட சுவையும் மனமும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும். எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா மொறுமொறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வேர்க்கடலை மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு பொரியிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
நீங்கள் பச்சை மிளகாய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தாளிதம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி கரைசல், அதையும் சேர்த்துருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையிடையில் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னொரு பக்கம் குக்கரில் சாதம் நல்லா வெந்துருச்சு. அதை நான் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு. இது முழுமையாக ஆறட்டும். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இன்னொரு பக்கம் புளிக்கூட்டு தயாராகிட்டுருக்கு. இந்தளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த கெட்டியான பக்குவம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே பொடி செஞ்சு வச்சுருக்கோம்ல பவுடர், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த பொடியை வந்து வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மறுபடிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைங்க போதும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு அந்த தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை பொடியாக நசுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்துட்டு வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதம் இருக்குல்ல, அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாதம் வந்து உடஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாகவே புளியோதரை வந்து உடனே சாப்பிட்றத விட நல்லா ஊறினதுக்கப்புறமா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு துவையல் வறுவல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளியோதரை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.